அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய அளவிற்கு விருச்சிக ராசினியர்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அந்த வகையில விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், விருஷகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிகராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிகராசினியர்களுக்கு முக்கிய கிரகமான குரு மற்றும் சனியினுடைய சஞ்சாரத்தால் ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் கிடைக்க இருக்கு. இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய்க்குரிய 9ஆம் எண் ஆதிக்கத்தில் உள்ள ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைவதால பொன் பொருள் சேர்க்கை உங்களுக்கு அதிகரிக்குங்க. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. சென்ற ஆண்டில் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் இந்த ஆண்டு நடைபெறுங்க. கடகராசிக்கு குருவினுடைய சஞ்சார காலத்தில் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசியை குரு பார்ப்பதால் சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெற வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி காண இருக்கீங்க. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெற இருக்குது. தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக மாறுங்க. அதே போல் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக சனியினுடைய ஆதிக்கம் இருந்தாலும் அவர் சகாயஸ்தானத்திற்கு அதிபதி என்பதால் இனிய பலன்கள் நடைபெறுங்க. அதே நேரம் உங்களை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கிய தொல்லை ஏற்படலாங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து மகிழ்விக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறுங்க. தொழில் பங்குதாரர்கள் உங்களுடைய எண்ணத்தை புரித்து கொண்டு செயல்படுவாங்க. உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுது. எனவே புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. குறிப்பா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பெயர்ச்சி விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் இருந்தாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானத்திற்கு அதிபதி என்பதால இனிய பலன்கள் நடைபெறக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த புத்தாண்டு அமையிருக்கு. அதே நேரம் உங்களை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம். சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்குங்க. தொழில் பங்குதாரர்கள் உங்களுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு தருணமாகவே அமைஞ்சிருக்குது. உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுது. எனவே புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க இருக்கிறாரு. அதாவது 11/5/2025 அன்று குரு பகவான் மிருகசிரேஷம் 3ஆம் பாதத்தில் மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2, 4, 12 ஆகிய இடங்கள்ல பதிகிறது. இதன் விளைவாக குடும்ப முன்னேற்றம் கூடுங்க. கொள்கை பிடிப்போடு செயல்படுவீங்க. உறவினர்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் உங்களுடைய முன்னேற்றம் உயர இருக்குது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய குறைகளை தீர்த்து வெற்றி காண இருக்கீங்க. அதே போல் திடீர் முன்னேற்றமும் திரவிய லாபமும் உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த இருக்கு என்பதை குரு பகவானுடைய நிலை தெளிவுபடுத்துது. அதே போல் குருவினுடைய 4ஆம் இடத்தில் பதிவதால சுகஸ்தானம் புனிதமடையுதுங்க. எனவே சந்தோஷ வாய்ப்புகளை நாளும் சந்திப்பீங்க. தாய் வழி ஆதரவு திருப்தி தருங்க. அதே போல் வீடு இடம் நிலம் வாங்கும் யோகம் உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு வருடமா அமைஞ்சிருக்குது. அதே போல் விருச்சிகராசியில் பிறந்த பெண்மணிகளுக்கு இந்த புத்தாண்டில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு பொன் கொள்ளிக்கும் ஆண்டாக தாங்க அமையுது. வெற்றி தேவதை வீடு தேடி வருவாள்ங்க. மிதுனத்தில் குருவினுடைய பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால்
இருப்பதால் தனவரவு தாராளமாக இருக்குங்க. மனதில் நினைத்ததை உடனே செய்து முடிப்பீங்க. தாயினுடைய உடல் நலத்தில் கவனம் தேவைங்க. பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சி வெற்றி பெற இருக்கு. ஆபரண சேர்க்கை உண்டுங்க. கடக ராசியில் குரு சஞ்சரிக்கும் பின் காரிய வெற்றியை அதிர்ஷ்டமாக ராகு நற்பலன்கள் தர சர்ப்ப சாந்தி செய்து கொள்வது நல்லது. விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, விநாயகர், சரஸ்வதி, லக்ஷ்மி ஆகிய மூவரின் படமும் வைத்து அதற்குரிய கவசம் பாடி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.